வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேசராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற 26/6/2026 குரு பகவான் வக்ரகதியிலிருந்து பெயர்ச்சி பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து, 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், உடல் நலம், மனநலம், செய்யும் தொழிலில் வரக்கூடிய லாபங்களும் உங்களுடைய முயற்சிகளில் கிடைக்கக்கூடிய வெற்றிகளையும் குறிக்கின்ற ஸ்தானம்தான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் காலம். இதில் எவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுப்பார், எவ்வளவு முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. மேசராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக முயற்சிகளில் தடைகளாக இருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷங்கள் குறைந்து காணப்படலாம். மன நிம்மதியற்ற வாழ்க்கையை குரு பகவான் கொடுத்திருப்பார். இதற்கு காரணம், குரு பகவான் 3ஆம் இடத்தில் முன்னேற்றத்தை தடுப்பார். 4ஆம் இடம் என்பது பெரிதளவு பாதகம் இல்லை என்றாலும் குருவின் பார்வைக்கு கோடி புண்ணியம் நன்மைகள் என்பது கட்டாயமாக மேசராசியான உங்களுக்கு கிடைக்கும். 4இல் குரு பகவான் இருக்கின்ற காலம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களையும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தே ஆக வேண்டும். இதற்கு காரணம் குருவின் ஸ்தான பலமும் குருவின் பார்வை பலம்தான் காரணம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் உச்சம் பெற்று அமருகிறார். உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். விருச்சக ராசி என்பது மேச ராசியான உங்களுக்கு 8ஆம் ராசி. குரு பகவானின் 7ஆம் பார்வை மகர ராசியின் மீது பதியும். மேசராசியான உங்களுக்கு மகரம் என்பது 10ஆம் ராசி. குருவின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் பதியும். 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதினால் தொழிலில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்து அதற்கு பிறகு வெற்றிகளை காணலாம். வண்டி வாகனங்கள் சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுத்து அதனால் விரயங்கள் ஏற்படலாம். இல்லை, வீடு கட்டுற வேலை பாதியில் இருந்தால் வீட்டை கட்டி முடிக்கலாம். கட்டிய வீட்டை புதுப்பிப்பதாக இருந்தால் அதையும் செய்து முடிக்கலாம். இல்லை, வீடு கட்டுற வேலையை கூட ஆரம்பித்து செய்யலாம். காரணம், சனி பகவான் 7.5 சனியில் விரயச்சனியாக இருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பகவான் அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதினால் வீடு கட்டுறது விரயங்கள் என்று வந்துவிட்டாலே குரு பகவான் சுபர், முழு சுபர் குரு பகவான். அவர் பார்க்கின்ற இடங்கள் என்பது உடலில் ஏதாவது உங்களுக்கு சிறு பிரச்சனையோ நோயோ இருந்தால் அதை நீங்கள் கண்டறிந்து நோயே இல்லாமல் வாழ்வதற்குண்டான வழியை தேட வைப்பார். 10ஆம் இடம் என்பது மகர ராசியாக இருப்பதினால் தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட்டால் கட்டாயமாக முன்னேற்றங்கள் இருக்கும். முன்னேற்றம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. எத்தனை போராட்டம், எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் கடுமையான உழைப்பும் குடும்பச் சுமையும் வேலை சுமையும் எத்தனை முயன்றாலும் பல வகையான
இழுபறிகளுக்கு பிறகுதான் முன்னேற்ற வாழ்க்கையை தொட முடியும். இது அனைவருமே அறிந்ததுதான். இருந்தாலும் குரு பகவான் சுபகிரகம் என்பதினால் அது சுபவிரயமாக மாற்றி கொடுப்பார். மனசை ஒரு நிலைப்படுத்தணும். குரு பகவான் ஓராண்டு காலம் என்று நிலையாக இருந்து பலன்களை தரப்போவது கிடையாது. பேச்சு பெற்று 4ஆம் இடத்தில் அமருவார். அதற்கு பிறகு 5ஆம் மாதத்தில் பயிற்சி பெற்றுவிட்டால் 10ஆம் மாதத்தில் இன்னொரு பயிற்சி இருக்கு. அப்பொழுது உங்களுக்கு பல வகையான நன்மைகளை செய்து விடுவார். இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்ட நஷ்டங்களை 4ஆம் இடத்தில் தரமாட்டார். அவருடைய பார்வை பலமாகப்பட்டது உங்களுக்கு உதவியாகவும் பல வகையான நன்மைகளும் தரும். இதில் இருக்கக்கூடியது, நீங்கள் நினைப்பதை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாது. அலைச்சலும் திரிச்சலும் மன உளைச்சலும் அதிகப்படியான உழைப்பும் அதிகப்படியான வேலை சுமையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனியாக இருக்கிறார். விரயங்களை தவிர்க்க முடியாது. குருவின் பார்வையால் அது சுப விரயமாக மாறும். ஏன்னா மேச ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நட்பு கிரகமாக வருவார். செவ்வாயின் வீடுகளுக்கு எப்பொழுதுமே குரு பகவான் நட்பு கிரகம். நட்பு கிரகம் என்பதினால் நண்பர்கள், உடன்பிறப்பு, சொந்த பந்தம், வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய நட்பு, இவர்களால் சில கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள். இதுவும் நல்லதுக்காகத்தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, மேசராசிக்காரங்க எதையுமே சிந்திக்காமல் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. செவ்வாய் என்றாலே ஆக்ரோஷம் அதிகம். அதிகப்படியான வேலை சுமையை கொடுப்பதினால் அவர்களை எதிர்த்து கொள்ளவும் எதிர்த்து பேசக்கூடிய நிலையை மாற்றி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு ஒரு பக்கம் 7.5 சனியில் விரயச்சனி. 7.5 சனினா தெரியல, 7.5 வருஷம். இந்த 7.5 வருஷத்தில் இப்போவே நீங்கள் பொறுமையாக இருப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அவசரம் கட்டாயமாக இருக்கக்கூடாது. கடன் யாரிடமாவது பெறுவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உங்களால் கொடுக்கின்ற அளவிற்கு முடியுமா என்பதை முதலில் சிந்தனை செய்யணும். ஏன்னா சனி பகவான் புரியாத புதிர் கிரகம். ஆரம்பத்தில் மாட்ட வைத்துவிட்டு அதற்கு பிறகு மெல்ல மெல்ல வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத தன்மையை தந்து விடுவார். ஆகையால் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் 7.5 சனியில் இருக்குது, கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பட முடியாது, அவங்கக்கிட்ட வாங்க முடியாது என்பதை நீங்கள் உணரணும். உங்களுக்கு எதையாவது செய்யணுன்ற எண்ணம் வந்தாலே 7.5 சனி இருக்கிறது. மெல்ல மெல்ல சிந்திக்கணும், பொறுமையாக யோசிக்கணும், பொறுமையாக செயல்படணும் என்பதை உணர்ந்தாலே போதுமானது மேசராசிக்காரங்க. அது மட்டுமல்ல, குருவின் ஸ்தான பலம் என்பது 5 மாதங்கள் மட்டும்தான் பாதகமாக இருக்கும். அதற்கு பிறகு சாதகமான இடத்திற்கு குரு பகவான் வந்துவிட்டால் அப்பொழுது செய்ய ஆரம்பிக்கலாம். எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தனை செய்வது நல்லது. சனி பகவான் 1 வருஷம் பொறுத்திருந்து 2 வருஷம் பொறுத்திருந்து மாற மாட்டார். 7.5 சனியாக வந்தாலே கையிருப்பை கரைப்பார். குடும்பத்தில் குழப்பங்களை உருவாக்குவார். நிம்மதி இல்லாமல் பல வகையிலும் விரயங்களை தந்து கொண்டிருப்பார். செய்யும் தொழிலில், வியாபாரத்தில் பல வகையான நெருக்கடிகளை சந்திக்க வைப்பார். ஆகையால்
மேசராசிக்காரர்கள் சிந்தித்து பொறுமையாக செயல்பட்டால் எந்நாளுமே பொன்னாளாகவே இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.